ஆடு வளர்ப்பு நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு. இந்த ஆட்டுக்குட்டி 4 குட்டி 3 குட்டி அது மாதிரி வளர்க்குறவங்க தன்னுடைய ஆடு எப்போ பருவத்துக்கு வருது, எப்போ அது செனை பிடிக்குது அப்படின்றது தெரியாது. அப்படி ஆடுகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிடா இருக்கிற ஆடுகளோட பற்றிட்டு போய் மேய்க்கணும். அது எப்போ வலும் பிடிக்குது, அதாவது இந்த மொடையடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பரமக்குடி பகுதிகளில் ஆடு எப்போ மொடையடிக்குது, எப்போ பருவத்துக்கு வருது, எப்போ அது கிடாயை தேடுது அப்படின்றது நமக்கு தெரியாட்டாலும், ஆடுகளோடு நம்ம பற்றிட்டு போகும்போது அந்த கிடாய் ஆடுகள் அந்த ஆடை மோந்து பார்த்து அதோட இணை சேர்ந்துடும். அதனால் நமக்கு நல்ல ஒரு குட்டி ஈண்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி இல்லாமல் தனியாகவே பற்றிட்டு போகிறோம் அப்படின்னா, அது பருவத்துக்கு வரும்போது அது கத்தும். அது கிடாய் ஆடை தேடி கத்தும். அது நமக்கே தெரியாது. ஏன் கத்துது, இறை இல்லாமல் கத்துதா என்ன நமக்கே தெரியாமல் என்ன பண்ணுவோம், அது இணை சேர விடாமல் நம்ம தனியாகவே வச்சுருப்போம். அதனால் சீக்கிரமாக குட்டி போட்டு சீக்கிரமாக அது நமக்கு பண்ணை உங்களுக்கு பெருக்கம் கூடாது, குட்டி பெருகாது. அதனால் மேக்ஸிமம் இந்த 4 ஆடு 3 ஆடு தனியாக வச்சுருக்கிறவங்க கிடா குட்டி இருக்கிற ஆடுகளோடு சேர்ந்து ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சிங்கன்னா உங்கள் ஆடுகள் அது கிடா குட்டிகளோட இணை சேர்ந்து சினையாகி உங்கள் குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.